స్తోత్రం అండరే స్తోత్రం అండరే సప్ప పవిత్ర ఆత్మనే స్తోత్రం என் பரலோக தந்தையே స్తోత్రం అండరే சப்பா கர்த்தாவே இயேசுவே சங்கீத 103 சொன்னது போல ஆண்டரே சப்பா ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆமாண்டரே சப்பா ஆத்மா என்றைக்குமே நன்றி சொல்லணும் கர்த்தரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டரே சப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் துதிக்கிற போது ஆண்டரே சப்பா எல்லாம் நன்றி சொல்லணும் ரேசப்பா. இன்றைக்கு ஆண்டவர் ரேசப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ரேசப்பா 19ஆம் தேதி ஆண்டவர் ரேசப்பா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஆலயத்தில் போகும் அனைவரும் ஆண்டவர் ரேசப்பா கர்த்தாவே நல்லா துதிக்கணும், நம்ம தேசத்துக்கோசரம் துதிக்கணும் ஆண்டவர் ரேசப்பா. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர் ரேசப்பா நன்றி எப்போவுமே துதித்து ஜெபிக்கிறான் ரேசப்பா. கர்த்தாவே ஆபிரகாமின் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், எலியாவின் தேவனே சோத்திரம் 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 ஆண்டரே சப்பா. எலிஷான் தேவனே சோத்திரம், தாவீதன் தேவனே சோத்திரம், தானியாலின் தேவனே சோத்திரம் சோத்திரம் ஆண்டரே சப்பா சோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், யோசேப்பின் தேவனே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆலயத்தில் போய் நல்லா ஜெபிங்க. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி லீவ் போட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருந்துடாதீங்க. ஆலயத்தில் போய் நல்லா ஜெபிங்க. நம்ம தேசத்துக்கோசரம் நம்ம தேசத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எந்த தொந்தரவும் வராதபடிக்கு கர்த்தாவே நல்லா ஜெபிக்கணும். எல்லா ஆத்மாக்களும் போய் நல்லா ஜெபிங்க. ஒவ்வொரு ஊழிக்காரரும் நல்லா ஜெபிக்கணும், எடுத்து நல்லா ஜெபிக்கணும். அந்த காலத்தில் எல்லாம் மக்கள் நல்ல நன்மைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் இன்காமிங் எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க. அந்த இன்காமிங் கட் பண்ணிவிட்டு மக்கள் நல்லா இருக்கணும். தேசத்தில் கர்த்தருங்கிற ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிற நல்லா யோசனை பண்ணி பக்தியோடு ஜெபிக்கணும், மக்களுக்காக ஜெபிக்கணும். மக்கள் நம்ம தேசத்தில் உள்ள ஜனங்களை அவங்க எந்த ஜனங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கோசரம் ஜெபிக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்களும் மனுஷர் தானே, நாமளும் மனுஷர் தானே. எல்லோரும் அவங்க மோசமாக இருக்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் கெட்டதாக இருக்கிறாங்களா, அவங்க நல்ல வழிக்கு வரணும், அவங்க குடும்பம் நல்லா விருதிக்கு வரணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கோசரம் ஜெபிக்கணும். அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அதுக்கோசரம் ஜெபிக்கணும். அவங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க, அந்த கஷ்டத்துக்கோசரம் ஜெபிக்கணும். கடன் பிரச்சனை இருந்தால் அதுக்கோசரம் ஜெபிக்கணும். குடும்பம் பிரிஞ்சிருந்தானாக்கா ஒன்று சேர ஜெபிக்கணும். குடியிருக்கும் வீடு இல்லாமல் இருந்தானாக்கா அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வரத்தக்கதாக அதுக்கோசரம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஊழிக்காரரும் அவங்க என்ன கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது எதிர்பார்த்து என்றைக்கு ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் அது ஒன்றும் எதிர்பார்த்து வரல. ஆண்டவர் நம்மளுக்கு அங்கே கொடுப்பார் வயிற்றுக்கு சோறு, கட்டுற துணி, இன்னென்ன வேணும் அது விட்ட என்ன எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று எடுத்துகிட்டு வரல, ஒன்று எடுத்துகிட்டு போகிறதில்ல. இருக்கிறத 4 நாளைக்கு நாட்டு ஜனத்துக்களுக்கு நல்லது பண்ணிட்டு சாகணும். அதுதான் மனுஷனோட வாழ்க்கை. எப்போவுமே அது வேணும் இது வேணும், அதுக்கு ஆசைப்பட்டு இதுக்கு ஆசைப்பட்டு சொத்து சொகா அது ஆசைப்பட்டு அதெல்லாம் ஒன்று கூட வரதில்லை. நம்ம பரலோகம் போக முடியாது. மக்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம தேசத்தில் உள்ள அனைவரும் எல்லா ஒரு தாய் பிள்ளைங்கள் போல் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். அதுக்காக ஜெபிங்க, ஆண்டவர் நன்மை தருவார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென் ஆண்டவரே.